தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும் 48 மணி நேரத்தில் அது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வடமேற்கு திசை நோக்கி நகரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்தார். இதன் காரணமாக டிசம்பர் 1 முதல் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை பெய்யும் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தென்மேற்கு காற்று திசை மாறிய காரணத்தால் வடகிழக்கு பருவமழை தாமதமானதாகவும் அவர் கூறினார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது சற்று வலுப்பெற்று வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே இடத்தில் நீடிக்கிறது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வட தமிழகம் மற்றும் புதுவை கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக வரும் 1ஆம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுவையில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் கனமழையும் இருக்கக்கூடும். மீனவர்களை பொறுத்தவரையில் நாளை மாலை முதல் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிற மீனவர்கள் கரைக்கு திரும்பி வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள்.